ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ், வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். நம்ம கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமிக்கு நான் உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் யுவர் டெஸ்டினி, நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை பிரச்சனைகள் அண்ட் வாழ்வியல் சம்மந்தப்பட்ட நிறைய நமக்கு தேவைப்படக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு வாழ்வியல் கல்வியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமியில். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் வெல்த் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் செல்வம் நமக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் கரெக்டாக. ஸோ இந்த செல்வம்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லா மனுஷனுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் தேவை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு டாபிக் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுல ஒரு 3 ஸ்டெப்ஸை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டெப்ஸ் இது. ஆக்சுவலி நார்மலாக கிடையாது. பல லெஜெண்ட்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் நிறைய பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் செல்வத்தை க்ரியேட் பண்ணேன். ஓகே, பணம் சம்பாதிக்கிறது வேறு, செல்வத்தை உருவாக்குறது வேறு. நான் இதை பற்றி வீடியோ கொடுத்துருக்கோம், நம்ம பார்த்து நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, செல்வத்தை க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் ரியல் செல்வமாக இருக்கும். ஸோ பணம் சம்பாதிக்கிறது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ். ஓகே, பெர்மனன்ட் சொல்யூஷன்றது வெல்த் க்ரியேஷன் அப்படின்றது. அந்த வெல்த் க்ரியேஷனில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆனால் ரொம்ப எளிமையான விஷயங்கள். ஓகே, ரொம்ப எளிமையான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய செல்வத்தை அடைய வைக்கிறதுக்கான பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த 3 ஸ்டெப்ஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் உங்களுடைய ஒட்டுமொத்த வெல்த் க்ரியேஷனில் மிகப்பெரிய இம்பேக்டை கொடுக்கும். நீங்கள் எந்த விஷயத்தை நம்புறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நம்பி இந்த 3 ஸ்டெப்ஸை பண்ணுறப்ப டெஃபினட்டாக நீங்கள் சந்தேகப்பட்டாலும் படலைனாலும் ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறப்ப அதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே க்ரியேட் ஆகுன்றதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஒரு இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே பொதுவாக பார்த்திங்கன்னா பணம் வேணும். நிறைய பணம் கிடச்சிது அப்படின்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நிறைய பணம் இருந்துச்சுன்னா நம்ம எதை வேணாலும் வாங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் அதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஓகே, நம்ம ரியலாகவே பணம் வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயுமே எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் ஏதாச்சும் யோசிச்சிருக்கோமா? ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மாதம் உங்களுடைய ஒட்டுமொத்த லைஃப்பில் நீங்கள் இண்டிபெண்ட்டாக தனியாக ஒட்டுமொத்த லைஃப்பில் மாதம் எவ்வளவு பணம் இருந்ததுன்னா நீங்கள் சூப்பரான ஒரு லைஃப்பை வாழ்வீங்க. சும்மா நார்மலாக சார் எனக்கு 10,000 போதும் 20,000 போதும் அந்த கதையெல்லாம் வேணாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது நான் உங்களுக்காக நீங்களே உங்கள் மனசை வச்சுட்டு கேட்டு பாருங்கள். இந்த பணத்தை வச்சு உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபு, அப்பா அம்மா, குழந்தைங்க யாராக இருந்தாலும் எந்த விஷயத்தை கேட்டாலும் நீங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா மாதம் ஒரு எவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழ முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அழகாக ஒரு அட்டையில் குட்டியாக அல்லது ஒரு பேப்பரில் A4 ஷீட்டில் அழகாக எழுதி, ஓகே, அந்த பணத்தை ஃபஸ்ட்டு எழுதணும். நம்ம எழுதப்படாத ஒரு விஷயம் என்றைக்குமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. அதனால் டெஃபினட்டாக எவ்வளோ பணம் வேணுன்றதை நம்ம எழுதணும். ஓகே, எழுதி எந்த டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள், எனக்கு மாதத்துக்கு 1 லட்சம் வேணும், 10 லட்சம் வேணும், 1 கோடி வேணும் அப்படின்றத எழுதிட்டோம். எந்த டைமுக்குள்ளே வேணும்? 2024 இப்போ நடந்துகிட்ருக்கு, 2025 வேணும், 2026 டிசம்பர் 10 வேணும். ஓகே, இந்த மாதிரி எக்ஸாக்ட் டேட் அண்ட் டைமை நம்ம எழுதணும். அந்த பணத்தை எழுதி அந்த டைம் அண்ட் டேட்டையும் நம்ம அதில் எழுதி, ஓகே. ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஏன் இந்த டைம் எழுதணும் அதை ஃபஸ்ட்டு பார்த்துலாம் லைட்டாக. ஓகே, அதாவது என்னென்னா, இந்த டைம் எழுதுறதுனால நம்ம அந்த டைமுக்குள்ளே அந்த விஷயத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகளும் அதற்கான எனர்ஜியும் அதற்கான சூழ்நிலைகளும் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படின்ற விஷயத்துக்காக ரொம்ப டைமில் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஏன்னா எனக்கு நிறைய பணம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் எவ்வளோ வேணும்னு நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு அந்த பணம் எப்போ வரவே வராது அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்கே பதிவு பண்ணிக்கிறோம். ரெண்டாவது, எந்த டைமுக்குள்ளே வேணும்னு தெரியாத வரைக்கும் அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாகும். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மூணாவது ஸ்டெப் என்னென்னா, இந்த ஒரு விஷயத்தை அழகாக நீங்கள் எழுதின அந்த அட்டையோ அல்லது அந்த பேப்பர்லேயோ வீட்டில் அழகாக நீங்கள் ஒட்டி வைக்கணும். ஸோ ஒட்டி வைக்கிறது மட்டும் இல்லாமல் தினமும், ஓகே, காலையில் அண்ட் ஈவினிங், ஓகே, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அண்ட் அதை வாய் விட்டு படிக்கணும். எனக்கு இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ பணம் ரொம்ப ஓகே சந்தோஷமான லைஃப்பை வாழ்கிறதுக்கு நேர்மையான முறையில் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு, ஓகே, ரீட் ரெகுலர்லி, ரொம்ப முக்கியம். நல்லா வாய் விட்டு சத்தமாக படிக்கலாம், மனசுக்குள்ளேயும் படிக்கலாம். ஓகே, அதை உணர்வுபூர்வமாக அந்த பணம் உங்களுக்கு கிடைக்குன்ற ஒரு முழு நம்பிக்கையோடு படிக்கணும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இருக்கவங்க நிறைய பேர் கண்டிப்பாக பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, என்ன வேணால் நடக்கலாம். ஓகே, உங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா நம்ம கரெக்டான வழியில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தாங்கன்னா தான் நம்ம தப்பான வழியில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ எனிவே, ஓகே, நம்ம அந்த கோலை ரெகுலராக காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் பார்த்துட்டு அந்த விஷயத்தை உணர்வுபூர்வமாக நம்பி, ஓகே, அந்த விஷயத்தை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னாலே முக்கால்வாசி
ஓகே, அந்த விஷயத்தை நீங்கள் அடையிறதுக்கான சூழ்நிலைகளை இறைவனும் பிரபஞ்சமும் இயற்கையும் நம்மக்கிட்ட கொடுக்குன்றதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 3 ஸ்டெப்ஸை ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்களோட லைஃப்பில் மிகப்பெரிய மிராக்கல்ஸ் நடந்திருக்கு. இது ஆல்ரெடி ப்ரூவன் பண்ண மெத்தட், இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை நம்மளும் நம்ம லைஃப்பில் உபயோகப்படுத்தி பெரிய லெவலில் ஒரு வெல்த் கிரியேட்டராக, செல்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மேதையாக நம்ம வரணும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு நம்ம ஷேர் பண்ணலாம், நிறைய பேர் கொடுக்கலாம். ஓகே, மற்றவங்களுக்கு கொடுக்குறதுனால நமக்கான வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கான விஷயத்தை இறைவன் நம்ம கொடுப்பாருன்றதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வெல்த் கிரியேட்டர் இன் யுவர் லைஃப். தேங்க்யூ.